என்னங்க இருக்கு அதுல? சஸ்பெண்ட் ஆர்டர். அப்படின்னா? தற்காலிக வேலை நீக்கம். வேலை நீக்கமா? எங்க நம்மளை இப்படி திருப்பி திருப்பி கொடுமைப்படுத்துறாங்க? கொடுமைப்படுத்தட்டும். இந்த வாத்தியார பத்தி தெரியாது, போக போக தெரியும். நிறுத்து. என்ன ஏயா கத்துறீங்க? இது கவர்மெண்ட் ஆர்டர். இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க? நாங்க இடிக்க தான் செய்வோம். அப்படியே ஆயிரு வர்றேன். அண்ணன் எங்க? பக்கத்து ஊருக்கு போயிருக்காப்பா. ஏன், என்னாச்சு? எம்ஜிஆர் படிப்பை புல்டோசர் வச்சு இடிக்க வந்திருக்காங்க. ஏன்? கேட்ட கவர்மெண்ட் ஆர்டர் பயமுறுத்துறாங்கம்மா. நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? இந்த வேலை தான் போச்சு, அந்த வேலையாவது பாப்போம். மரியாதையா போக போறீங்களா இல்ல போலீஸ கூட்டட்டுமா? ஏய், நாங்க பார்க்காத போலீஸா? எதுக்கா இடிக்கணுங்கிறீங்க? வாத்தியார் கேட்கறாங்க, சொல்லுவோம். அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டி இருக்கிறதுனால இதையெல்லாம் இடிக்க சொல்லி அரசாங்கத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. அரசாங்க நிலத்துல கட்டி இருந்தா தான் நீங்க இடிக்கலாம். இது பாமர மக்கள் படிக்கிறதுக்காக ஒருத்தர் இனாமா கொடுத்தது. இதை இடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுயா. நான் இடிச்சே தீருவேன். 13 வருஷமா உங்க கண்ணுக்கு தெரியாது, இப்பதான் உறுத்துதா? போயா. எங்களை எதிர்த்துக்கிட்டீங்க, அப்புறம் உங்க நிலைமை என்னன்றத கொஞ்சம் எண்ணி பாருங்க. நீங்க எண்ணி பார்த்து தான் இங்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க சொன்னதை அரசாங்கத்திட்ட போய் சொல்லுங்க. அரசாங்கம் சொல்றது தான் நாங்க செய்வோம். நீங்க சொல்றதெல்லாம் செய்யறது எங்க வேலை இல்ல. ஓஹோ, பாத்தியார, என்ன நீங்க ரொம்ப பேசுறீங்க. இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு நாடு இதை விட அதிகமா பேசும். இவங்க கிட்ட என்னையா பேச்சு? நீ இடியா. காளையா, நீ இதுல தலையிடாத. இந்த விஷயத்துல நான் மட்டும் இல்ல, ஊரும் தலையிடும், இந்த நாடும் தலையிடும். இந்த பாருங்க சார், கோயிலுக்கு இந்துக்கள் போவாங்க, மசூதிக்கு முஸ்லிம்கள் போவாங்க, சர்ச்சுக்கு கிறிஸ்டின் போவாங்க. ஆனா எம்ஜிஆர் படிப்பகத்துக்கு எல்லாரும் வருவாங்க. இது ஜாதி மத பேதம் இல்லாத இடம். இதை இடிக்க நினைக்கிறது தமிழ் சமுதாயத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம். காளையா, நீ குழப்பத்தை உண்டு பண்ண பாக்கல. இல்ல, குழம்பி போயிருக்கிறவங்களை தெளிவாக்க பாக்குறேன். எங்க அண்ணன் காலையும் தலையிட்டா குழப்பமே வராதியா? எங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சிருந்து இடிக்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? எவனோ ஒருத்தன் திட்டமிட்டு அமைச்சிருக்காண்டா. இவனை எல்லாம் திருத்தவே முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதை நான் இடிச்சே தீருவேன். அது என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்படி ஒண்ணு நடந்தா என் உயிருக்கு மட்டும் இல்ல, 5 கோடி உயிருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். டேய், வண்டியை திருப்படா. வாங்க சார், வாங்க சார். நீங்க கேட்ட ஆர்டர் எல்லாம் ரெடியா இருக்கு. உங்க மரம் எனக்கு தேவையில்லை. ஆமா, தேவையில்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? காளையனோட மரம் ரொம்ப சூப்பரா இருக்கு, குவாலிட்டியாவும் இருக்கு, விலையும் கம்மி. நான் அங்கேயே வாங்கிக்கிறேன். ஒரு வாரத்துல நான் கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கல, நடக்கிறதே வேற. நடக்கிறது என்ன, நீ கோர்ட்டு தான். மச்சான் மச்சான், பாலக்காட்ல இருந்து போன். யோ, யார் யாது? கேட்டா சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஏன் யாது? ஹலோ, என்னய்யா குண்டு மேல குண்டு போடுறீங்க? இந்த ஆர்டர் கேன்சலா? என்ன இதுவும் கேன்சலா? இரு, உன்னை தங்கச்சி தூக்கி போட்டு மிதிக்க போகுது. உண்டே போன உனக்கு கார்ட்லெஸ் வேற. மாப்பிள்ள, அந்த செக்கு இப்பதான் சுத்திட்டு இருக்கு. சுத்தம். காளையன் சார், உங்ககிட்ட சரக்கு வாங்கினதுக்கு அப்புறம் வியாபாரம் அமோகமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். சரி, ஆஸ்திரேலியா செக் அனுப்பிச்சிட்டியா? அப்ப மலேசியா செக் ஏமா அனுப்புவா? உங்க அப்பா அனுப்புவான். எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்ட கொடுத்து நான் பாத்துக்கிறேன். அண்ணன் இங்க பிஸியா இருக்காரு. ஓகே, என்ஜாய் பண்ணு. ஒரு ஹெல்ப் பண்றா, போன வைக்கிறியா? என் லைஃப்ல நான் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆனது இதான் ஃபர்ஸ்ட் டைம். செக் எப்படி பவுன்ஸ் ஆச்சு? பேங்க்ல பணம் கட்டல, அதான் பவுன்ஸ் ஆயிருச்சு. நான் எவ்வளவோ மேனேஜர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பாஸ் பண்ணியான்னு. அவன் பொண்ணு அவன் கூட ஓட்டலாம், பாஸ் பண்ண மாட்டேன்ட்டான். தங்கச்சி, உன் செக் மட்டும் இல்ல, பேங்க்ல பணம் கட்டலனா எல்லா செக் ரிட்டர்ன் தான் ஆகும். எங்களுக்கு தெரியாது, ஏன் பணத்தை கட்டலன்னு கேக்குறேன். எப்படி கட்ட முடியும்? மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வித்துட்டு இருந்துச்சு. இப்ப வேலைக்காரங்களுக்கு கூலியோட கொடுக்க முடியல, வியாபாரம் நொடிச்சு போச்சு. என்னைக்கு காலையை மில்ல ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்தே நம்ம கஸ்டமர்ல அங்க போயிட்டாங்க. அவன் மட்டும் என்ன மரத்துல தங்க முலாம் பூசியா விக்கிறான்? நாம தான் சாதாரண மரத்தை தங்க முலாம் பூசின விலை சொல்லி ஏமாத்தணும். அவன் நியாய விலைக்கு வித்தான், வியாபாரம் ஓகோன்னு பிச்சுட்டு போகுது. ருக்கு, இஸ் ரியலி பிரில்லியன்ட் பாய். வாய மூடு. போற போக்க பார்த்தா நீங்க 2 பேரும் அவன் பக்கம் சாஞ்சிருவீங்க போல இருக்கு. ருக்கு, என் உயிரே, இப்படி எல்லாம் வார்த்தையில அடிச்சு கொள்ளாத. உன் மடியிலே உயிரை விட சொல்லு, இங்கேயே விட்டுறேன். மச்சான், அப்படிதான் சொல்லாத மச்சான். என் தங்கச்சியை வெள்ளப்புடையில பாக்குறதுக்கா நான் சிங்கப்பூர்ல இருந்து 50,000 சம்பளத்தை விட்டு வந்தேன். 2 பேரும் நடிச்சது போதும். ஒண்ணு, நாம வாழ்றதுக்கு வழியை சொல்லுங்க, இல்ல அவனை ஒழிக்கிறதுக்கு வழியை தேடுங்க.
செங்கோடா, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி காளையன் சாதாரண ஆள் இல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு சமயம் வரும்போது அவனை தீர்த்து கட்டிடு. இந்த பணம் நாளைக்கு காலையில காளையன் செத்துட்டாங்கிற செய்தி வரும். எதுக்கும் தாரதப்பட்டைக்கு சொல்லி வை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மில்லு வர சொல்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். பூஜை ரூம்ல படிக்க வேண்டிய கந்தசஷ்டி கவசத்தை இங்க படிக்கிறீங்க. ஆமா. மில்லுல பார்க்க வேண்டிய கணக்கு வழக்கு இங்க பாக்குறீங்க. ஆமா. எல்லாத்துக்கும் பெட்ரூம் தானா? ஆமா. என்ன ஆமா? இல்ல காமாட்சி, என் நிலைமை அப்படி. நீ போய் அப்பா கிட்ட ரப்பர் தோட்ட செட்டியார் 50,000 கொடுத்தாரா இல்ல 60,000 கொடுத்தாரு கேட்டுவா. 10,000 கணக்கு இருக்குது. அவங்க யாரும் இங்க இல்ல. எங்க போயிட்டாங்க? சினிமாக்கு போயிருக்காங்க. எந்த சினிமாவுக்கு? குடியிருந்த கோயில். உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லி இருந்தா நாமளும் போயிருக்கலாம்ல. நாம 2 பேரும் தனியா இருக்கணுங்கிறதுக்காக தானே அவங்க எல்லாரும் நம்மள விட்டுட்டு போயிருக்காங்க. தாப்பா போட்டாச்சு. காமாட்சி, தொட்டவன கூச்சமா இருக்கும்ல? லைட்டா அமத்துங்க. இந்த அமர்த்தி என்னங்க வாங்க போயிடலாம். ஏய், கத்தாத, போ. நீ அந்த பக்கம் போ. வலி உயிர் போகுதுங்க. அம்மா. என்னாச்சு டாக்டர்? உங்க மனைவிக்கு கர்ப்பப்பையில பலமா அடிபட்டிருக்கு. அவங்களுக்கு கரு உண்டாகிற தன்மை இருக்கு. ஆனா அத தாங்கிக்கிற சக்தி இல்ல. இந்த நிலைமையில அவங்க தாம்பத்திய உறவு வச்சுக்க கூடாது. ஏன்னா அவங்க கர்ப்பம் ஆயிட்டா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். லேட்டா வந்து கோவமா? என் கூட பேசாதீங்க. நான் வரும்போது அர்ச்சனா ஸ்வீட்டோட தான் வந்திருக்கேன். அப்படியா? இங்க பாரு.
இனிமே எப்ப லேட்டா வந்தாலும் அர்ச்சனாவோட தான் வரணும். சீக்கிரம் ஃப்ரீ. இந்தா சாப்பிடு. உங்களுக்கு அல்வா? அல்வா உனக்குத்தான். ஆமே அப்பா பா. ஆண்டவன் இப்படி ஒரு சோதனைய அந்த பிள்ளை காமாட்சியை கொடுத்துருக்க கூடாதுடி. ஆமாங்க, ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் தாம் பிள்ளையா நினைச்சு தாலாட்டு பாடிக்கிட்டு இருப்பா. ஆனா தான் ஒரு பிள்ளைய பெத்து தாலாட்டு பாடுற பாக்கியம் அந்த பொண்ணுக்கு இல்லாம போயிருச்சே. ஒரு கன்னி பொண்ணு கரையேறலைன்னா பெத்தவங்களுக்கு கஷ்டம். அப்படி கரையேறினவ கர்ப்பமாகலைன்னா கட்டிக்கிட்டவனுக்கு கஷ்டம். ஆனா காளையனை பொறுத்த வரைக்கும் பெரிய மனசு படைச்சவன் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டான்டி. ஆமாங்க, அந்த பொண்ணு செஞ்ச பெரிய பாக்கியமே காளையனுக்கு பொஞ்சாதியா வாக்கப்பட்டதுதான். அக்கா, காமாட்சி, என்னம்மா இந்த நேரத்துல? ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. என்னம்மா, என்ன விஷயம்? அக்கா, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். என் உயிரை விட என் புருஷனுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கறதா முக்கியம். தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். இந்தம்மா, இத பால்ல கலந்து கொடு. அக்கா, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ம். நான் வரேன். என்னங்க, இந்தாங்க இந்த பாலை குடிங்க. உன் உடம்பு தான் ரொம்ப வீக்கா இருக்கு, நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. ஏண்டி என்ன ஒரு மாதிரி இருக்கு? அதோட இல்ல, ஸ்பெஷல் பால். எதுவும் தண்ணி கலக்காம கெட்டியா கொடுத்துட்டியோ? ஆமா. ஆ. இங்க வரீங்களா? ஏன்? இத கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போங்க. என்னத்த எடுத்து கொடுக்க சொல்ற? என்ன என்ன ஒரே டபுள் டபுளா தெரியுது? அப்படிதான் தெரியும். ஏன்? லேட்டா வருவாரு, ஆனா இம்புட்டு லேட்டா வரமாட்டாரே. ராதா, ஏன் லேட்டா வந்தேன்னு கோவமா? என் கூட பேசாதீங்க. நீ சொன்ன மாதிரி அர்ச்சனோட தான் வந்திருக்கேன். ஐ, எங்க அர்ச்சனா? என்ன கூப்பிடுறீங்க? அர்ச்சனா ஜீப்லயா வருது? அப்ப எனக்கு 10 நாளைக்கு கவலை கிடையாது. எனக்கு லைஃப் லாங் கவலை இல்ல. வா கண்ணு, வா. யாருங்க இது? இது அர்ச்சனா. ரைடுக்கு போனேன், பேரை கேட்டேன், அர்ச்சனான்னு. உனக்கு பிடிக்கும்னு கூட்டி வந்துட்டேன். உங்களுக்கு பிடிக்குமேன்னு நான் பால் கொலக்கட்டை பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் உள்ள வரீங்களா? அர்ச்சனா கொஞ்சம் ஏத்தானே. உங்களுக்கு முதல்ல, அவளுக்கு அப்புறம். அப்படியா? நீ ஏறு, நான் வெயிட் பண்ணு, நான் சரி கட்டிடுறேன். வாயா, சரி சரி. அடிக்காத ராதா. ஏட்டையாவுக்கு இந்த அடியா? அண்ணி, என்னாச்சு அண்ணி? சொல்லுங்க அண்ணி, என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, அம்மா, அம்மா, சீக்கிரம் வாங்களே. என்னம்மா, என்னாச்சு? வாந்தி எடுத்துட்டே இருக்காங்க. காமாட்சி உடம்புக்கு என்னம்மா பண்ணுது? தெரியல அத்தை, ஒரே மயக்கமா இருக்கு. சண்பகம், நீ போய் வைத்திச்சு கூட்டு வா.
வாமா பார்த்து கூட்டு வா. என்னம்மா? உங்க மருமக கர்ப்பமா இருக்குங்க. என்னம்மா காமாட்சிக்கு என்னாச்சு? டேய், என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? நீங்க சொல்ற ஒண்ணும் புரியலையே. காமாட்சிக்கு கர்ப்பமாகிற தகுதி இருக்கு, ஆனா குழந்தையை தாங்குற சக்தி இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. ஆமா, அதையும் மீறி ஏன்டா அப்படி நடந்துகிட்ட? அதை மீறி நான் என்ன நடந்தேன்? காமாட்சி இப்ப கர்ப்பமா இருக்காடா. காமாட்சி கர்ப்பமா இருக்காரா? டேய், ஏண்டா உன் அற்ப சுகத்துக்காக காமாட்சி உயிரோட விளையாண்டியடா உன்ன. மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அவர் மேல எந்த தப்பும் இல்ல மாமா. 4 பேர் என்ன மலடின்னு சொல்லிடுவாங்களேன்னு நான் தாயாக ஆசைப்படல. எல்லா தகுதியும் இருக்கிற என் புருஷனை பார்த்து இந்த ஊர் உலகம் தப்பா பேசிட்டான். அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அதனால்தான் ஒரு முடிவுக்கு வந்த. சத்யாக்கா கிட்ட விவரத்தை சொல்லி வசியம் மருந்து வாங்கி இவருக்கே தெரியாம பால்ல கலந்து கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க வாத்தியாரையா. அன்னைக்கு காமாட்சி வீட்டுக்கு வந்து மருந்து கொடுக்கலன்னா ஆத்துலயோ குளத்துலயோ வந்து செத்து போயிருவேன்னு சொல்லிச்சுங்க. அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். ஐயா, சீக்கிரமா டவுன் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் விஷயத்த சொல்லுங்க ஐயா.